இன்னைக்கு நைட் இங்க விருந்தாளிங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. வா போய் கலக்கலாம், அவங்கள அசத்தலாம். ஹே டாக், இங்க வந்து உன் வேலையை ஆரம்பி. ஏன்னா நாம பணம் சம்பாதிக்கணும்ல. என்ன எப்படி இருக்க? எனக்கு இப்ப அது தேவையில்லை. சரி, உன் மெடிசன் எடுத்துக்கிட்டு வேலையை ஆரம்பி. அப்புறம் என்ன திரும்பவும் இங்க வர வைக்காத. ஆரம்பிங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட பந்தயத்தை சீக்கிரமா ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற இந்த சண்டை அட்டகாசமா இருக்க போகுது. உங்க எல்லாரோட கரகோஷங்களையும் எழுப்புங்க. நம்ம ஃபைட்டர் இப்போ வர போறாரு. ஜோயல் கேம்பல் and அவருடைய ஆப்போனன்ட் 40 வாட்டி அவரோட மோதியும் இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதில்ல. அதனால அவருக்கு எல்லாரும் தி கிராண்ட் காண்ட்லெட் சாம்பியன் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க பார்க்க வந்தது இவருக்காக தான். ஏன்னா இவர்தான் இந்த போட்டியோட மாவீரன். இதோ வந்துட்டாரு. பர்சனலா ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்லி தரேன். களத்தை ரத்த களமாக்குங்க. ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கீங்க. அடச்சே, ஓகே. மிஸ் லீ, கணக்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எதிர்பார்த்த அளவில்ல. எனக்கு இன்னும் காம்படிஷன் வேணும். தோக்காதவன யாருக்கு இங்க பிடிக்காம இருக்கும்? ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நான் இப்பதான் வெளியே ஒரு புது ஆள் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு நாம பயிற்சி கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். கைதி நம்பர் 99368 சர்ஜன் கேம்பல் ஜாக் 4 வருஷம் சர்வ் பண்ணிருக்கான். இவனை பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத காரணத்துக்காக சுப்பீரியர் ஆபீசர் மேலேயே கைய வச்சிருக்கான். கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைட் இன்ஃபேண்ட்ரி, ஸ்பெஷல் போர்சஸ், கோசாவில் மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல பிரவுன் ஸ்டார் வாங்கியிருக்கீங்க. தோராபோரால செகண்ட் பர்பிள் ஆர்ட் வாங்கியிருக்கீங்க. ஈராக்லயும். டீக்ரிட்ல என்ன நடந்துச்சு சர்ஜென்ட்? காம்பேட் ஆபரேஷன்ல கூட இந்த ஆளை ரொம்ப தாக்கியிருக்கீங்க. அதனால ஒரு 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. சர்ஜென்ட் கேம்பல், அதை எதுக்காக பண்ணீங்க? நான் அப்படி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஜாக் கேம்பல் ரேங்க பறிக்கப்பட்டு யுஎஸ் ஆர்மியில நீங்க சோல்ஜரா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. அதனால உங்களை டிஸ்சார்ஜ் பண்றோம். யுஎஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணதுனால நீங்க செஞ்ச குற்றங்கள்ல இருந்து உங்களை பரோல்ல வெளில அனுப்புறோம். உங்க நாட்டுக்கு நீங்க செஞ்ச சேவைக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஆனா உங்களை இப்படி அனுப்புறதுனால எங்களுக்கு வருத்தமாவும் இருக்கு.
உங்ககிட்ட இருக்கிற இந்த திறமைகளை நல்ல வழிக்காக பயன்படுத்துவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மிஸ்டர் கேம்பல், அப்படியே நீங்க நிம்மதியாவும் இருக்க பாருங்க. தேங்க்ஸ் சார். அங்க ஒரு டாக்ஸி இருக்கு, நான் அப்படியே போயிடுறேன். ஓகே வாங்க. சான் மடேரோ. Thank you. Hey, hi. காசு தரேன்னு சொன்னியே, அது எங்கம்மா போச்சு? சொல்றா செல்லம். என் அப்பா கிட்ட தானே பணம் கொடுத்தேன், என் கிட்ட வந்து கேக்குறதுல என்ன நியாயம்? உங்க அப்பனோட கடைய நீ கையில எடுத்துட்டால, அத நீ தானே கொடுத்தாகணும். தரலனா இதாண்டி உன் நிலைமை. ஜான்! அப்படியே ஓடி போயிடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா செல்லம்? பணம் தரலனாலும் பரவாயில்ல, என் கடனை தீக்க நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. நான் உன்னை எடுத்துக்கிறேன். நல்லா அடிச்ச. நீங்களும் தான் ஜாக்? ஆமா அதேதான். ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் ஜாக் அவர்தான் இங்க வந்து, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்ல. ஜாக் கேம்பல், ஷெரிஃப் வாட்கின்ஸ். ஊருக்கு வந்த 1/2 மணி நேரத்துல உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? நான் உன்னை கவனிச்சுட்டே இருப்பேன் ஜாக். ஆமா, வாட்கிங்ஸ்க்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? சில விஷயங்கள் எப்பவும் மாறாது. ஹே, என்னோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீ வந்தனா ஒரு கப் காஃபி குடிக்கலாம். அடிக்கடி நான் ஃப்ரீயா இருந்தா எல்லைக்கு போறது வழக்கம். போன வாரம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நான் மெக்சிகோக்கு போயிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சான் மடோரா இருக்கே, இது ஒரு நரகம் மாதிரி. ஆனா ஆர்மில இருக்க மாதிரிலாம் இருக்காது. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். வெர்மூட்ல ஒரு சின்ன காலேஜ் இருக்கு. இங்க இருந்து தூரமான இடம்னா அது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப இங்க வந்தவதான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். ஆனா உன்னை பார்த்து எனக்கு பொறாமதான். சரி, நீ என்ன பண்ண கேம்பல்? உன் ஹை ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிட்டு ஆர்மில சேர்ந்து என்ன பண்ண? டாம் பர்ட்டனை விட்டுட்டு ஒதுங்கி இருக்கலாம்னு இருந்தேன். இப்போ திரும்ப வந்துட்டேன். இன்னமும் அப்படியே இருக்கல்ல? ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இன்னும் மர்மமாவே இருக்க. ஆனா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். எங்க அப்பா இறந்த உடனே நான் ஜோயியை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கு என்னால முடியல. எனக்கு புரியுது. என் அப்பாவும் திடீர்னு தான் இறந்து போனாரு. லேட் ஆகுது. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி வா. அப்புறம் எத்தனை நாள் இங்க இருக்க போற? தெரியல, என் பிரதர் வீட்டுக்கு போய் நான் தங்கலான் இருக்கேன். ஜோயி அப்புறம் சாரா தானே? ரைட். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் தான். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா இங்க வந்துரு. இங்க வந்து சோஃபால படுத்துக்க. ஏன்னா இது என்னோட வீடு தானே. இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹே ஜாக், வெல்கம் ஹோம்.
சாரா, சரி விடு. ஏதோ இங்க சரியில்லை, நிலைமை இங்க மோசமா இருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சு சாரா? 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டோட லான்ல தான் இவனை இந்த மாதிரி நான் பார்த்தேன். ஏதோ குப்பைய தூக்கி போடுற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இவனை தூக்கி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்க தூக்கிட்டாங்க. யார் அவங்க? இவனை யார் இந்த மாதிரி பண்ணா? ஜோயிக்கு என்ன விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல ஜாக். அந்த ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு நம்ம வந்துடலான்னு சொன்னாரு. மோசமான ட்ரெய்லர் பார்க்ல இருந்து வெளியே வந்துடலான்னு சொன்னாரு. ஜோய் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவன் கேம்லிங் தான் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சமா அவன் ஜெயிச்சா, அப்புறம் தூக்க ஆரம்பிச்சிட்டானா? இவருடைய கடனை தீக்க அங்க வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லனா சரி, யார் இத பண்ணா? ஒருத்தர் தவிர மத்தவங்க பேர்ல எனக்கு தெரியாது. ஜார்ஜ் பட்டிஸ்டா. அதோ அங்கதான் இருக்காங்க பாரு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இது ஜார்ஜோட இடமா? நான் அவர் பழைய ஃப்ரெண்ட். அவருக்கு ஃப்ரெண்ட் இருந்ததா சொல்லவே இல்லையே. வேணும்னா நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட. ஹே, யார் யா இல்ல? ஏய், எங்க போறான் அவன்? இவனை அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க. நண்பா, நீ என்ன தொட்டும் மண்டைய பொழந்துருவேன். சீக்கிரம் அடிச்சு போடுங்க. என்னடா அடி வாங்கிட்டு இருக்கீங்க? அவனை யாராவது அடிக்கடா. சொட்டத்தலையா, நான் தான் சொன்னல. இரு 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 ஜாக் ஜாக் இரு உண்மையை இரு. சொல்லும்போதுலாம் நீ கேட்கலையே. உண்மையை சொல்லு. அவன் 4வது புத்தகத்திற்காக 20,000 கடன் வாங்கியிருந்தான். அவனை நான் தான் காப்பாத்தி விட்டேன். போதுமா? அப்புறம் பாத்துக்கலாம். நான் தான் சொன்னேன். ஏன் அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கான்? அவன் நம்ம ஜோயிடா. நான் எப்படி அவனை அந்த மாதிரி பண்ணுவேன்? அப்புறம் எப்படி அவன் கோமால இருக்கான்? சொல்றத கேளு. நானும் அவனும் சில வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் பொழுது ஜோய் தப்பான விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டான். அதனாலதான் அவன் சிக்கினான். அப்புறம் உன் பிரதர் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒண்ணு மாதிரி அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் அவங்க கள்ளப்பட்டான். அவனை சூஸ் பண்ணாங்களா? கார்லெட் கூட்டிட்டு போயிட்டாங்க. கார்லெட்டுங்கிறது பணக்காரங்களுடைய டாக் பாயிண்ட்ஸ். ஆனா அதுல மனுஷங்க தான் இருப்பாங்க. வெறித்தனமா அவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்ப்பாங்க. அங்கேயா ஜோயை கூட்டு போனாங்க? அப்பம் கூட அவங்ககிட்ட எவ்வளவு பேசி பார்த்து அவன் கடன் தீக்க என்கிட்ட வேலை செய்ய அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அவன் என் சொல்ல கேட்கல. அவங்க அவனை மாய்க்கிட்டாங்க. நான் சொன்னது அவன் கேட்டிருந்தானா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஓகே ஓகே ஜார்ஜ், நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு செஞ்சாகணும். அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இரு, நீயே அவங்கள தேடி போற. அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும்டா. போன தடவை நீங்க சண்டை போட்டதை விட இந்த தடவை நல்லா சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கட்டாயமா உங்க எல்லாருக்கும் டெஸ்டிகுலர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். இத பாருங்களேன்.
அப்படி என்ன இருக்கு மிஸ் லீ? நீங்க இத கண்டிப்பா பார்த்து சந்தோஷப்படுவீங்க பாருங்க. அடடா, நல்லா இருக்கே. வேகமா இருக்கான், வித்து தெரிஞ்சிருக்கான், அழகாவும் இருக்கான். அப்ப நம்ம 8வது ஆள கண்டுபிடிச்சாச்சு. யா, நான் தான். ஸ்மோக்கிஸ்க்கு வந்துருங்க. நல்ல சூட்டை ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்க? ஏன்டா இங்க வந்து எல்லா இடத்தையும் சதைச்சு வச்சிருக்க? அந்த காலாவை பத்தி எனக்கு சொல்லு. அங்க யார் இன்சார்ஜ்? போப், மிஸ்டர் போப். ஆனா நான் எவ்வளவு சொல்லி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ அங்க போய் கேள்வி கேட்ட அவன் பதில் சொல்ற ஆளே கிடையாது, புரிஞ்சுக்க. சரி, நீ இவ்வளவு சொல்றனா அப்போ ஒன்னா போய் பார்க்கலாமே. என்னது? ஏற்கனவே நான் அங்க மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்குடா அங்க கூட்டிட்டு போற? சிவனேனி இருந்த ஆளை எதுக்குடா வம்புல மாட்டி விடுற? எங்க பாரு ஜாக் கேம்பல். நான் உன் மேல கண்ணு வச்சிருப்பேன்னு சொன்னல. இன்னும் அப்படியே இருக்க. சின்ன வயசுல திமிர் பிடிச்ச மாதிரியே இருக்க. எல்லாம் ஞாபகம் இருக்கா கேம்பல்? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. போலீஸுங்கிற பேர்ல ட்ரெஸ் போட்டு வந்து ஊரை ஏமாத்திக்கிட்டு வரப்போற எல்லாரையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தவனையும் ஞாபகம் இருக்கு. கொய்யவெறி. இங்க பாத்தியா, 2வது வாட்டியும் திரும்ப வந்துட்டான். ஓ, எங்க பாத்தியா ஜாக்? ஓ, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிற இடத்துக்கு நீயும் வந்துட்ட. இனி நாம இவனை கவனிக்கணும்ன்றதுக்கு எந்த அவசியம் இல்லப்பா. ஏன் சொல்றேன்னா, இவங்க எல்லாரோட உபசரிப்பும் சிறப்பா இருக்கும். அட்டகாசம். இத அற்புதம் தான் சொல்லணும். இவன் இருக்கானே, பணம் தான். கார்ன்லெட்ல ஜாக் கேம்பல் வேணுமா? ஆமா, அவனேதான். நீ யோசிச்சு பாரு. ஒருத்தன் அவன் தம்பிக்காக இங்க வந்து சண்டை போடுறான். அருமையா இல்ல? உனக்கு கார்ன்லெட்டுக்கு ஆட்கள் வேணும்னா என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, சரியா? அதையெல்லாம் நீ சொல்லாத. எனக்கு கேம்பிள் தான் வேணும். சலோ, ட்ரெஸ் போட்டுட்டீங்க வா. எனக்காக அந்த ட்ரெய்லர் பார்க் வரைக்கும் ஒரு 8 போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வரியா? அங்க போய் நான் என்ன பண்ணணும்? ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு வா. ஜாக் கேம்பிள், நீ எனக்கு சொந்தம். இப்படி வாங்க மேம். ஜாக், ஹேய், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? யா. மெசேஜை பார்த்ததும் நான் வந்துட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? என் தம்பி ஜோ ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மோசமா மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் இல்லையே? அவன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஃபைட்ல போய் சண்டை போட்டதால இப்போ அவன் கோமால இருக்கான். கான்லெட்டா? கடவுளே, போன வருஷம் தான் அதுல 2 பேர் செத்தாங்க. என் தம்பி அடிச்சவங்களை தேடி இப்ப நான் போக தான் போறேன். நான் அதுக்கு ஒன்றும் போக விட மாட்டேன். ஹேய், பெயில் எடுக்க யாரை பார்க்கணும்? அதுக்கு அவசியம் இல்ல. பெரிய இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. அதுக்குன்னு இப்படி பண்ணலாமா? உனக்கு ஃபைன் கட்டியாச்சு. யாரு கட்டினா? இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருக்கிறது நல்லது. இப்ப இடத்த காலி பண்ணு. So, thanks. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. சாரா, சாரா, சாரா. மன்னிச்சிரு கேம்பல். எங்க அவ? நான் அவளை தூக்கிட்டேன். எங்க கொண்டு போன? அது எனக்கு தெரியாது. உண்மையில எனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாங்க. என்ன? அந்த கான்லெட் இன்னைக்கு நைட் ஆரம்பிக்குது. சாராவுக்கு எதுவும் ஆகாம திரும்ப அவளை பார்க்கணும் அப்படின்னா, உன் தம்பி எப்படி பண்ண அவங்கள பார்க்கணும் அப்படின்னா, என்ன சொன்னாங்க? நீ அங்க போகணுமா? இப்போ நான் அங்கதான் போக போறேன். ஆமா, அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பா நம்ம கட்டுறது. உங்க பேரு? என் பேர் ஜார்ஜ் பெட்டிஸ்டா. இவர் பேர் ஜாக் கேம்பல். கேம்பல் வந்துட்டான்.
இந்த பக்கம் வாங்க மிஸ்டர் கேம்பல். ஏய் பொண்ணே, நானும் வரேன், கொஞ்சம் இரு. அது யாரு? ஓமர் லூயிஸ், NFL குவார்டர் பேக். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னல. மிஸ் லீ, வழக்கம் போல அழகுக்கு பஞ்சம் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கீங்க. வரீங்களா அந்த பக்கம் கொஞ்சம் போலாம்? நான் வழக்கமா சொல்ற பதில் தான் மிஸ்டர் லூயிஸ். ஓகே, வேணா போங்க. ஏய், என்னடா லுக்குங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். மிஸ்டர் கேம்பல், இந்த பக்கம் வாங்க சார். இவர் வராருன்னு போய் சொல்லு. மிஸ்டர் கேம்பல், உங்களோட மேனேஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் உட்காரலாம். நான் பார்த்துக்கிறேன் ஜார்ஜ். நான் வருத்தப்படுறது ஒன்றும் நினைச்சில்லடா. நீங்க ஏன் கூட வாங்க மிஸ்டர் கேம்பல். ஹே, குட் லக் கேம்பல். நீங்க வெளியே போங்க. பார்த்து பத்திரம். இதெல்லாம் பண்ற சொல்லும். நீங்க 81. வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லை. அது யாரு? ஐசிஆர் கிரிஃபின், தி கேங்லண்ட் சாம்பியன். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க ஜெயிச்சா அவர் கூட தான் நீங்க மோதுவீங்க. அவ எனக்கே தவிர மாதிரிலாம் தெரியல. லாஸ்ட் மேட்ச்ல ஐசிஆர் கிரிஃபின் தான் உங்க பிரதரை கோமாக்கு போற அளவுக்கு அடிச்சது. மிஸ்டர் கேம்பல், ஜென்டில்மேன், உங்க கடைசி போட்டியாளர் ஜாக் கேம்பல். கான்லெட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன். என் பேர் சாண்டோ. இதோ இவன் தான் சீக் வாஷிங்டன். எனக்கு ஒன்று தெரியும். பாத்தீங்களா, நான் தான் அப்பமே சொன்னல, என்ன எல்லாருக்கும் தெரியும், இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ஃபேமஸ் தான். வெட்டியா இருக்கும்போது டிவி பார்க்கும்போது பார்த்துருப்பான். நம்ம ஜீக் இருக்கானே, WBC லைட் வெயிட் ஹெவி வெயிட்ல இவன் கலந்துக்க வேண்டியவன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பாக்ஸரால ரெஸ்லரை தோக்கடிக்க முடியாது. சரியா சொன்ன மெக்டொனால்ட். ஏன்னா இங்க இருக்கிற யாராலையுமே லூட்டரை வீழ்த்த முடியாது. அதுவும் குறிப்பா உன்னால ஜாக். ஏன்னா நீ என்ன ஸ்டைல ஃபைட் பண்ணுவ? எங்களுக்கு தெரிஞ்சது குங்ஃபு. வேறு பால்மர் ஜாக். அப்போ சண்டை போட்டு சாகிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா? சாவா? அதெல்லாம் இங்க மேட்டரே இல்லை. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்படியா சொல்ற? சரி, உன் பொருள் எங்க? இல்லைன்னா விடு, உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நீலாம் இதுக்கு சுத்தமா சரிப்பட்டு வர மாட்ட. நீங்க எல்லாரும் தான் ஒரு ரெஸ்லர், ஒரு பாக்ஸர், அப்புறம் நீ ஜூஜிஸ்டு ஃபைட் தானே, மூயி தாய். நீங்க எல்லாரும் என்கிட்ட உதப்பட்டே சாக்க போறீங்க. மிஸ்டர் மெக்டொனா, ஜெர்சி டெவில், நீங்க தான் ஃபர்ஸ்ட். வாங்க ஆரம்பிக்கலாம் பாய்ஸ். Ladies and gentlemen, welcome to Gauntlet. ரூல்ஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? இன்றைக்கு நம்ம களத்துல இறங்க போறது 2 பேரா இருந்தாலும் வெளியே வர போறது ஒருத்தர் மட்டும்தான். அதுல ஜெயிச்சு வர்றவங்க அதோ அவர் கூட மோத போறாங்க. சில பேர் ஐசிஆர் கிரிஃபினை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அவனுக்கு எதிராக வெட்டு கட்டுறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நைட்டு மோத போறவங்களை நல்லா பார்த்து நீங்களே பொறுமையா முடிவு எடுத்துக்கோங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த களத்தை ரத்த களமா மாத்தலாம். கம் ஆன், வெளியே வா. ஹேய், உனக்கு இது தேவை? சரி, நீ என்ன பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க சொல்லு. வெல், மிஸ்டர் போப்பா பத்தி உனக்கு தெரியல? வர வச்சிட்டாரா? யா,
சரி நான் இங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்ல. மற்றவங்கள மாதிரி தான் மிஸ்டர் போ, சொல்கிறத நீ செஞ்சால் மட்டும் போதும், இல்லை உன் கதை முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? சாண்டோ, ஜாக்ஸ், வாங்க போலாம். வா நம்ம பாத்துரலாம். Come on. சமாடி இல்ல. நீயும் ஜிக்கோ வாங்க போலாம். கம் ஆன். யா அப்படிதான். எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, அவளை போய் அடி போ. அப்படித்தான். விடாத விடாத விடாத, அப்படிதான். கமான் வாடா, அவ்வளவுதானா? ஹா ஹா யா யா. அவனை விடாத. அவட முடி. அவனை விடாத. அவனை விட்டுறாத. அவன் நல்லா சண்டை போடுறான். அவ்வளவுதான். சொல்றத கேளு, கவலைதான், எழுந்திருக்காத. அப்படிதான், அவனை விட்டு வைக்காத, முடிச்சிரு. உன் சைஸ் இருக்கிற ஆள் கூட போய் சண்டை போடுறான். ஓரோ நிறுத்துறியா? சமா போச்சு. உன போய் நம்மன பாரு. நம்பர் 1 டான்ஸ் ஆடாம இடத்த காலி பண்றா கரெக்ட் பையல. எதிர்பார்த்த மாதிரி இதுக்கே எல்லாரும் வெறி பிடிச்சு கத்துறானுங்க. மிஸ்டர் கேம்பல், ஷோமேன், நீங்க தான். சண்டை முடிஞ்ச அப்புறம் சாரா எங்க இருக்கான்னு சொல்ல. அத ஜெயிச்சா பாத்துக்கலாம். பாஸ் நீயே போ, அப்பதான் நீ எனக்காக எல்லாரும் கத்துவாங்க, சரியா? உன்னையே எல்லாம் ஸ்னோமேன் கூப்பிடுறாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான ஷோவை நான் தான்.
தருவேன். நம்ம அடுத்த போட்டியாளர் இன்னைக்கு ராத்திரி அவர் சண்டை போட ஒரு நல்ல காரணம் இருக்கு. என்ன பணத்தை கட்டுறீங்களா? ஜாக் அவன் சும்மாலாம் ஒண்ணும் அவனை சும்மா விட்டுறாத. அங்கே அவன் தன்னோட கௌரவத்துக்காக சண்டை போடுறான். அவனை தோக்கடிச்சிட்டானா உனக்கு நான் 50 யார்ட் தரேன். குடும்பத்துக்காக அவன் சண்டை போடுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்க கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பையன் இங்க இருந்து அடி வாங்கிட்டு போனான். அதுவும் நம்ம ஐசியா கிரிஃபனோட பலமான கைகளால. அந்த சின்ன பையன் இதோ எங்க வரானே, இவன் பிரதர் தான். ஆனா ஐசியாவோட மோதிரத்துக்கு இவன் இந்த காண்ட்லெட்ல முதல்ல ஜெயிச்சாகணுமே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவர்தான் ஜாக் கேம்பல். உன் தம்பி மாதிரியே அடி வாங்க போற ஜாக். இவருடைய ஆப்போனன்ட் அவருடைய வெயிட் 260 பவுண்ட்ஸ். இங்க இருக்கிற அழகு பெண்களுடைய கனவு கண்ணன்னு கூட நாம சொல்லலாம். The Showman. அங்க பாரு, ஷோமேன். நம்ம ஆளு உன் மேலதான் கட்ட போறேன். ஆனா காலை வாரிடாத, இவன் நம்ம ஆளுப்பா. நல்லா கத்துங்க. நீங்க இப்ப எதை பார்க்கறதுக்கு விரும்புறீங்க? உன் கதை முடிய போகுது கேம்பல். இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்க்க விரும்புறீங்க? இந்த களத்தை ரத்த களமா நாம பார்க்கலாம். அட கடவுளே, என்னடா ஒரே அடியில சாச்சிட்டான். எப்படி அவன் ஒரே அடியில சாச்சிட்டான்? நம்பவே முடியலப்பா. ஆமா, இப்படி இருக்காதே. இப்ப நமக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூடயே வச்சுப்போம். ஏன்னா இவனை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்குல்ல. அசத்திட்ட ஜாக், நீ அங்க பட்டைய குழப்பிட்ட, ஒரே அடியில சாச்சிட்ட. அதோட அவன் கதை அங்கேயே முடிஞ்சது. நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்னு தெரியல ஜார்ஜி. பார்த்தல, ஒரே அடிதான். ஒன்று சொல்லி ஆகணும் கேம்பல். நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, எங்க எல்லாரையும் விட நீ தான் பெஸ்டானவன். நீயும் ஒண்ணு சும்மாலாம் இல்ல, நல்லாதான் சண்டை போட்ட. இந்த இடத்த விட்டு நீ போக தானே பிளான் பண்ற? அது ஆபத்தான விஷயம் ஜாக். இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நீ என்ன பண்ண போற கேம்பிள்? நான் தான் சொன்னல, இந்த மாதிரி நீ இருந்தீனா உனக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். எனக்கு அதுல பிரச்சனையே இல்ல. போப்புக்கு என்னை பத்தி சுத்தமா தெரியாது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாரையுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கும் அந்த ஐசிஐக்கும் முற்றுப்புள்ளி வைக்க யாரும் வர வேண்டாம். ஜாக், நீ எங்க போற? கார் வெளியே இருக்கு. நான் போய் சாராவை கூட்டிட்டு வரேன். நீ கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. ஏன்னா இந்த இடம் மோசமாக போகுது. அந்த போப் கிட்ட நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. தனியா போறது நல்லது இல்ல ஜாக். யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. போப்போட பாலிசி. ஆனா இப்போ அது மாற போகுது. நீ ஒன்னும் பிரச்சனை பண்ண இங்க வரல கேம்பல். கொஞ்சம் நில்றா. நம்ம புது ஸ்டார் மேல நாமளே கை வைக்கலாமா சொல்லு? நீ எப்படி இங்க வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சாரா எங்க இருக்கா பாப்? ஓ, அவ சேஃபா தான் இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றத செய்யற வரைக்கும் அவ சேஃபா தான் இருப்பா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல பாப். ஓகே, அப்போ உன் தம்பி என்கிட்ட இருந்த மாதிரியே ஒரு நல்ல நாயா இருந்துட்டு போ. ஏன்னா நீயும் நானும் கை கொத்தா நாம நிறைய சம்பாதிக்கலாம்னு எனக்கு தோணுது. உன் பணத்தை பத்தியோ ஆட்களை பத்தியோ அவளை ஏன் சாராவை பத்தியோ கவலை இல்லடா. நீ உயிரோட இருக்கணும்னா அப்படியே கீழே இரு. மிஸ்லி, அந்த வீடியோவை கொஞ்சம் போட்டு காட்டுங்களேன். ஏன்னா இவனோட சிஸ்டரை பார்க்கணும்னு இவன் ரொம்ப தவிக்கிறான். அப்படிதான் நான் சோல்ஜர் பாய்.
அவ உயிரோட இருக்கலான்னு தெரிஞ்சுக்க தானே நீ இவ்வளவு தூரம் இங்க வந்த. சரி தூக்க இவனை. டெக்னாலஜி. அட பாத்தியா, இதோ கவலையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. பாத்தியா, கூண்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கா. அடடா, அவளை பாத்தியா? அவளுக்கு குழந்தை பிறக்க போற மாதிரியே இல்ல? உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுது. அதனால நீயும் நானும் ஒரு டீல் போட்டுக்கலாமா ஜோக்கி பாய்? நீ சண்டை போடு, ஆனா நீ முட்டாள்தனமா எதுவும் செய்யாம இருக்கிறதுக்காக சாராவை நானே வச்சுக்கிறேன். பட் எனக்கு நீ சண்டை போட்டாகணும். இல்ல நீ ஏதாவது பண்ண பார்த்தனா உன் கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எங்க தொட்டா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் கேம்பல். நான் சொல்ற எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நல்ல நாயா போய் படுத்து தூங்கு. ஏன்னா கூடிய சீக்கிரமே நீ ஒரு ஷோல போய் கலந்துக்கணும் இல்லையா? ஓ கமான் கமான், கொஞ்சம் பொறுத்துக்க, ஆஸ்பத்திரி போலாம். இல்ல 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 ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். பைத்தியமா நீ? உன் நிலைமைய பாரு, நீ எப்படி இருக்கான்ட்டு. ஏதோ ஒரு ட்ரக்ல போய் மோதன மாதிரி இருக்க. ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஹலோ மேகி கர்னர், எஸ், உங்க ஃப்ரெண்ட் ஜாக் கேம்பலுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நீங்க யாரு? ஜார்ஜ் இப்பதான் அவரை தூக்கிட்டு போனாரா, அவர் நிலைமை சரியில்லை. நீங்க யாரு பேசுறது? ஏன்டா நீ மறுபடியும் வேலையிலே தூங்குறியா நீ? கட்டப்புள்ளே, சரி வா நாம போலாம். இங்க இருக்கிறது எல்லாம் நம்ம பசங்க தான், வா போலாம். வாடா, சீக்கிரம் போலாம். நான் உங்ககிட்ட அதை கேட்கவே இல்லையே. டேடி ஃபிலிக்ஸே, அங்க பாரு. சீக்கிரம் போடா. உன் ஜாக்கெட்டுங்க. ஜார்ஜ், உனக்கு மெடிக்கல் கிட் கொண்டு வரேன், கொஞ்சம் இரு. இங்கே இரு, வந்துடுறேன். ஐஸ் மட்டும் கொண்டு வா ஜார்ஜ். நானே கொண்டு வருவேன், ஆனா இந்த இடத்துல இருக்க பொருளை எனக்கு தொடறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. மேகிக்கானா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிட்டு எப்படி இருக்க? என்ன கண்டுபிடிச்ச? இது சின்ன ஒரு ஜாக், யார் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கான்லெட்டுக்கு போனல. ஆமா, அவங்க சாராவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. போப்பே உன்னை கூப்பிட்டிருக்கானா, அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு. எங்க அடிபட்டிருக்க? நான் பாத்துக்கிறேன் விடு. பரவாயில்ல, ஏஞ்சி நிக்கிறியா? ஓ மை காட் ஜாக், நீ இந்த மாதிரி பண்றது சரியில்லைப்பா. வேற வழி இல்லையே. ஏன் இல்ல, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த தடியங்கிட்டியா? இல்லனா ஹைவே பேட்ரோல், FBI. அதெல்லாம் வேலைக்காகாது. போப் என் தம்பியை தொட்டிருக்கான், அதுக்கு நான் அவனை விடவே மாட்டேன். ஏண்டா இன்னுமா நீ திருந்தல? உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது, வாய்ப்பே இல்ல ராஜா. இந்தா. உன் இடம் இங்க ரொம்ப நல்லா இருக்கு ஜார்ஜி. வலிக்குதா? அப்போ இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ புரிஞ்சுக்கோ. ஒரு வகையிலும் அவ சொல்றதும் சரிதான் நான் ஜாக். செஞ்சுதான் ஆகணும். எதுக்கு இந்த மாதிரி பண்ற ஜாக்? எனக்கு புரியல. நீ என்ன ஆர்மில இருந்தன்ற திமிர இங்க காட்டுறியா? என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ அவங்க உன் தம்பி அந்த மாதிரி பண்ணதுனால நீ உன்னோட உயிரை பணைய வைக்க போற. என்ன மன்னிச்சிரு, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ நல்லா தானே இருக்க? நீ ஏன் கேக்குற? நீ சாப்பிடு. உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது. குழந்தைக்காகவா? என்ன விளையாடுறியா? என்ன கடத்திட்டு வந்திருக்க. மனசாட்சியே இல்லாம கடத்திட்டு இப்ப குழந்தை பத்தி கவலைப்படுறியா? நீ சாப்பிடு. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும். இன்னும் 2 நாள் தான். 2 நாளா?
என் ஹஸ்பண்டுக்கு பண்ண மாதிரி நீயும் பாஸும் சேர்ந்து ஜாக்குக்கு பண்ண போறீங்களா? ஜாக் ஜாக் நீ எந்திரிச்சிட்டியா? ஜாக், அந்த போப்புக்கு உன்னை பார்க்கணுமா? உன்னை வர சொன்னாரு. மரியாதையெல்லாம் பலமா இருக்கு. டீ டோட்லரா? நீங்க ரிலாக்ஸா இரு. அங்க பாரு, உன்னை பார்த்த உடனே பசங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப போய் சொரிஞ்சுக்க சொல்ல. போய் சொரிஞ்சுக்க சொல்லவா? பரவாயில்ல, பேசுறதும் நீ நல்லா தான் பேசுற. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஒன்னும் இல்லப்பா, நேத்து நைட்டு என் ஆளு ஐசையோட மோதன. அதனாலதான் நீ நல்லா இருக்கியான்னு பாக்குறதுக்கு கூப்பிட்டேன். ஏன்னா திரும்பவும் நீ சண்டை போடணும்ல. அப்புறம் உனக்கு தான் இது. பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கம் ஆன், பணத்தை பிடிக்காத மனுஷன் யாராவது இருப்பானா? நீயே சொல்லு. இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கப்பா. எந்த வேலை செஞ்சாலும் அதுல லாபம் இருக்கான்னு பார்க்கணும். நேத்து நீ செஞ்ச வேலைக்கு லாபம் இதோ உன் கையில இருக்கு. கடவுளே, 5000 ரூபாய் இருக்கு, அதுவும் ஒரே நைட்ல. சரியா? ஏதாவது மால்ல போய் செக்யூரிட்டி வேலை பார்த்தா கிடைக்கிறத விட அதிகமாவே இருக்கு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்க, சோ அதை வச்சு லாபம் பார்க்க வேண்டாமா? எனக்கும் பணம் தேவையில்லை. பாத்தியா, இது பரோல் வயலேஷன். இது மட்டும் வெளியே போச்சுன்னா அப்புறம் நீ தாண்டா கண்ணா மாட்டுவ. அப்புறம் இதோ இங்க பாத்தியா, பரவாயில்லையே, வந்த உடனே புது ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க, லிட்டில் மேகி. இதுக்கு மேல நீ பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது. ஏன்னா இவங்க எல்லாரும் என் கைக்குள்ள இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒன்று பார்த்த பயம் இல்லை. அப்படியா? அதையும் பார்த்துருவோமே. அப்புறம் மிஸ் லீ உனக்காக ஸ்பெஷலா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. கம் ஆன், இன்னைக்கு நைட் ஒரு அட்டகாசமான ஃபைட் உனக்காக இருக்கு. நீ அதுல ஜெயிக்கணும். எப்படியும் நீ என் காலுக்கு தான் வந்தாகணும். உன்னை சிக்க வச்சிட்டான்ப்பா. என்ன பண்ணுவ? முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போட தான் போறேன். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா, நீ அந்த தடியும் கூட மோதுனா, ஜோயை இந்த நிலைமை காக்கணும்னால அவனை வருத்தப்பட வைக்க போறேன். கேம்ல பிடிக்கலப்பா. ஆனா என்னன்னு தெரியுமா, அவன் சமத்தியான பிளேயர்ப்பா. சரி, பெட்டை கட்டிடுவோமா? செல்லம் எப்படி இருக்க? ஆஹா, 22-1 பரவாயில்லையே. அந்த ஆர்மி மேன் மேல 5 grand எழுதிக்கோமா. அதுக்கப்புறம் இது உனக்குடா செல்லம். தேங்க்யூ. தேங்க்யூ. அவர் உங்களை பார்க்கணுமா? யாரு? ஆஹா, ஃபுல் ஹவுஸா? இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட ஆள் தான். ஏன் ஆளா? நம்ம ஆளு ஜாக் கேம்பிள் தானே. அவன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி ஸ்கூல்ல கூட என்ன பண்ணான்னு தெரியும். எனக்கு அவனோட பழைய கதையெல்லாம் தேவையில்லை. அவன் இப்ப ரெடியா இருக்கானான்னு மட்டும்தான் தெரியணும். அவனா ரெடியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனை பார்த்தா ஒரு வெள்ளை குதிரை மேல அவன் ஹாயா போற மாதிரி இல்ல? அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? என்ன, ஓகேவா ஜோஜி? என்ன கம்பிள், என்ன பண்ற? ஏன் இந்த மாதிரி இப்ப கேக்குற? நான் தான் சொன்னேன்ல, மிஸ்டர் போப் சொன்னா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களாம் இந்த சண்டையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்க.
நீங்க பைத்தியங்க இல்ல சைக்கோபாத்ஸும் இல்ல, அப்புறம் எதுக்காக இந்த சண்டையில இருக்கீங்க? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? யா INS இமிக்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் சர்வீஸ் என் ஃபேமிலி வச்சுருக்காங்க. நான் அமெரிக்கா வந்தப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் நல்லா தான் இருந்தேன். ஒரு வேலை இருந்துச்சு, வீட்டுக்கு பணம் அனுப்புனேன். அப்போ தான் ஒரு நாள் நான் பார்த்தேன், அவங்கள பார்டர் தாண்டி வரதுக்காக என் ஒய்ஃப் வாடகைக்கு ஒரு படகு எடுத்தா. அப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மிஸ்டர் போப்புக்கு பார்டர் பாட்டலில் ஆள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்க தான் என்கிட்ட நீ கவுண்ட்லெட்டில் சண்டை போட்டா என் குடும்பத்தை அவன் விட்டுருவேன்னு சொன்னான். அவங்களுக்காக தான் நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வெல் அவங்க அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட இவ்வளோ பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியாது. சாண்டோ நீதான் இப்போ. போங்க, நான் வர்றேன். இங்க பாரு, உன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அப்படிதான். கம் ஆன், வாங்க போகலாம். கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? சாண்டோஸ், யா உன்னை இங்க இருந்து ஹோம் சென்டருக்கு துரத்தி விடுறேன். அப்ப சந்தோஷமா இருப்பல்ல? இப்படி பேச எங்க கத்துக்கிட்ட? ஜெயில இருந்து வந்து நீ திருந்தாம இருக்க பாத்தியா? உன் வாயை கிழிச்சு தொங்க விடுறேன் பாரு. கிழிப்ப. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், யார் இதுல ஜெயிக்க போறா? ரத்தத்தை பார்க்கலாமா? என்ன ரொம்ப வலிக்குதா? கிட்ட வாடா, பயந்து ஓடாம. சும்மா தொணத்தொன்னு பேசாம வந்து என்கிட்ட மோத பாடுற மொட்டை. வாடா 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 வாடா. கமான் 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 கமான். என்னப்பா முகத்துல அடிச்சிட்டான்? கம் ஆன். இப்படி 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 ஒரு குத்து விடு. வாடா 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 வாடா. வாடா, உன் சைஸுக்கு ஏத்த ஆளோட சண்டை போட மாட்டல நீ? வாடா. Come on, Santos. ஏஞ்சி அவனை அடி. பொடியா, உன்னை நான் நசுக்க போறேன்டா. உன்னை இப்ப நான் நசுக்க போறேன். ஷோ டைமா? ஆமா, அடுத்த நீதான். போதும், அப்புறம் விட்டு. கமான் கமான். சாண்டோ, போதும் விடுங்க. வெளியே விடுங்க. போச்சு, அவன் மேல நான் காசு கட்டியிருக்கேன் கேம்பல்.
அவனை விடாத கேம்பால். அப்படிதான் பொரட்டி எடு, அடி போட்டு பொளந்து. போங்க. அவனை ஏன்பா அப்படி பண்ணீங்க? எழுந்துடுறா பொடியா. நோ. என்னப்பா? போய் தான் ஆகணும், இல்லனா என்ன ஆகும் தெரியும்ல. போ. Ladies and gentlemen, ladies and gentlemen, சண்டைனா இதோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கவுண்ட்லெட்ல இந்த மாதிரி தானே நடக்கும். இது கண்டிப்பா இப்படித்தான் இருக்கணும். ஆனா இது இதோட முடியலையே. நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய அடுத்த போட்டியாளர் ரிங்குக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இப்போ நம்ம கவுண்ட்லெட்ல ஒரு சின்ன திருப்பத்தை ஏற்படுத்த போற. இப்போ இவர் மோத வந்திருக்கிறது யாரு கூடனா நம்மளோட புதிய மாவீரனான ஜாக் கேம்பல் கூட தான் மோத போறாரு. இந்த நிலைமையில எப்படி சண்டை போடுறது? ஜாக் எழுந்துரு, ஜாக் எழுந்துரு. அவனுக்கு அடிபட்டிருக்க முடியாது. நீ சண்டை போட்டுதான் ஆகணும்டானா. வேலை ரொம்ப சுலபம்தான். ஏன்னா அவன் மேல இப்பதான் கிட்டத்தட்ட 10,000 வோல்ட்ஸ் கரண்டால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவனை அடிச்சு நாசம் பண்ணு. எழுந்துரு. ஹே கேம்பல், உன் தம்பிய பத்தி யோசிச்சு பாரு. அவனை தாக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. என்ன மன்னிச்சிரு, வேற வழி இல்ல. Come on கேம்பல், உன்னால முடியும் செல்லம். Come on கேம்பல், கீழே விழுந்துடாத, அவனை போய் தாக்கு. அவ்வளவுதான், அப்படிதான். அவனை மடக்கி புடி, அவனை மடக்கி புடி. மாட்டிக்காத, வெளியே வா. கமான் கமான், அவன் அப்படியே தூக்கி போடு. நோ நோ நோ, கமான் கமான் கமான். அவனை விடாத கேம்பல். நோ, இந்த டோன்ட்ல கேப் அவுட்ல கிடையாது. அவனை இங்கேயே முடிச்சிடு. அவனை கொன்னுடு, இல்ல அவன் உன்னை கொன்னுடுவான். இவர் போட்டியில ஜெயிச்சிட்டாரு. நீதான்பா சாம்பியன், நீயேதான். அவனை ஷவருக்கு கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் இதமா இருக்கும். பெரிய பிஸ்தாமை ஆட்டம் போட்ட இப்ப பாத்தியா? நாளைக்கு நைட்டு இந்த ஜாக் கேம்பல நீங்க இங்க பாப்பீங்க. நாளைக்கும் இந்த இடம் ரணகலமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு இவங்கள ஒருத்தர் இந்த கவுண்ட்லெட்ல ஜெயிச்சு நம்மளுடைய சாம்பியன் கூட மோதுவாங்க. ஐ see you கிரிஃபின். ரத்தத்தை பார்க்க தயாரா இருக்கீங்களா? நாளைக்கு நைட்டு அத நீங்க பாப்பீங்க. எனக்கு ஒரு நாள் பெரிய அண்ணால சொன்னாரு, பணம் பாதாளம் வரைக்கும் பாஞ்சாலும் பத்திரமா வச்சிருக்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு நைட்டு நல்லதா இருந்துச்சு, நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு. இந்த பிசினஸ்ல அழகான விஷயம் என்னன்னு தெரியுமா? அது
எப்பவாவது ஒரு வாட்டி ஒரு அரிய வகை அனிமலை வந்து நாம இதுல பார்ப்போம். அதுவும் அது ஸ்மார்ட்டா ஃபாஸ்டா மற்றவங்களை விட வெறி பிடிச்சி போயிருக்கோம். அண்ட் அந்த அனிமலை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா, அதை நம்ம அடக்கி வச்சிருந்தோம்னா, நாம பணம் பார்க்கறதோட அந்த மிருகம் நமக்காக எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு உனக்கு தெரியுமா? அதான் அந்த கேம்பல். நான் அரிய வகை அனிமல்னு சொன்னனே, அது அவன்தான். இன்னைக்கு நைட் நடந்ததை பார்த்து ஆடியன்ஸ் நாளைக்கு வருவாங்களா? மக்களை என்னைக்கும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்னைக்கும் விட மாட்டாங்க. இருந்தாலும் சாண்டோஸ்க்கு அவன் எப்படி பண்ணான் பாத்தியா? அதே மாதிரி தான் ஐசையும் உன் பிரதர் பண்ணான். இது போர். நிச்சயமா ஏதோ நடக்க போகுது. நீங்க சம்பாதிச்சியா? சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் போப் தான் என்கிட்ட கொடுத்தான். அங்க உழைச்சதுக்காக இதை நான் உனக்கு தரேன், இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா எனக்கு என்னால சொல்ல முடியல. நீ யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜார்ஜ். என்னால சொல்ல முடியாது. இப்ப எங்க ஜோஸோட வீட்டுல விட்டுறவா, இல்லைன்னா கிளப்லேயே தங்கிடு. வேண்டாம், எங்கேயும் ட்ராப் பண்ணிடு. பாரா, இன்னைக்கும் தப்பிச்சிட்டு போல. திருப்தியாச்சா? இல்ல. உனக்கு அடிபட்டிருக்க. ஆனா பரவாயில்ல. சரி, உள்ள வா. சரி, இப்போ அப்படியே அசையாம இரு. கொஞ்சமா வலிக்கும். நான் ஈராக்ல இருக்கும்போது என்னோட யூனிட் அப்போ வந்து சதாம் ஹுசேனை தேடுறதுக்காக நாங்க ஒரு சின்ன டீமா பிரிஞ்சு போயிருந்தோம். அப்போ டிக்கெட்ல நாங்க அட்டாக் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே இடத்துல கிட்டத்தட்ட 3 நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போதான் என்னோட கமாண்டிங் ஆஃபீஸர் மதி குழம்பி போய் பைத்தியம் ஆயிட்டாரு. அப்புறம் அங்க இருந்த எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நாங்க பாதிக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க அட்டாக் பண்ண போற இடம் ஸ்கூல்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அது அவர் போலின்னு நினைச்சாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அவர் அட்டாக் பண்ண சொல்லியிருப்பாரு. அங்க பசங்க நிறைய இருந்தாங்க. நான் அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த நேரத்தை பார்த்து என் மேல கண்ணை வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் அவரை தடுத்தேன். நீ பண்ணது சரிதான். ஆனா அது தப்புன்னு என்ன 4 வருஷமா ஜெயில வச்சிருந்தாங்க. இப்போதான் வெளியே வந்தேன். எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, எல்லாமே என்னமோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. ஏய் ஜோய், எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறியா?
ஜோ இரு, டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஏய், டாக்டர் டாக்டர். இன்னும் இங்கதான் இருக்கியா? காஃபிங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். ம். காஃபி மாதிரி இருந்தாலே போதும். இந்நேரத்துக்கு நீங்க இருந்து போயிருப்பேன்னு நினைச்சேன். போலாம் தான் இருந்தேன். ஓ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ஆனா என் பொருள் இங்க ஒன்று இருக்கே. எனக்கும் அதேதான். ஹே, இன்னைக்கு நிஜமாவே சண்டை போட போறியா? விருப்பம் இல்லைனாலும் நான் பண்ணிதான் ஆகணும். மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நீ வந்து ஒரு வெள்ளை குதிரையில போகும்போது நீ ஒண்ணு பண்ணுவல்ல, அதை நினைக்கும் போது நீயும் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பேன்னு தோணுது. அதுவும் வாஸ்தவம் தான். அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நானும் உன் கூட வரவா? அங்க நல்லா இருக்காது. உன் முகமும் நல்லா இல்ல. ஹலோ ஜார்ஜ். யா யா இங்கதான் இருக்கான், இரு தரேன். சொல்லு ஜார்ஜ். நம்ம ஜோய் ஜோய் ஆட்ட கடவுளே, எப்படி இருக்க? சரி விடு. இந்த பணம் வந்து எனக்கு உதவுறதை விட ஜோய்க்கு உதவியா இருக்கும்ல, அதான் தந்துட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் திடீர்னு இந்த மிஷின் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. செத்துருவானோன்னு பயந்துச்சு. ஜார்ஜ், சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல ஜாக், சும்மா சொல்லாத. சாராவை பத்தி ஜார்ஜ் என்கிட்ட சொன்னா. அதை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை ஹைவே பட்ரோல் நம்பிட்டாங்க. இல்ல, அவங்க சாராவை வந்து இங்க பாரு, போலீஸ் இருக்காங்க சரியா? அதனால நீ பயப்பட தேவையில்லை. நாங்க சாராவை காப்பாத்துறோம். நாங்கன்னா யாரு? நானும் ஜார்ஜும். இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? நோ. நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ஆனா நான் இதுக்கு பழக்கப்பட்டுக்கணும். சரி நான் போயிட்டு வரேன். இவனை பார்த்துக்கோ ஜார்ஜி. ஹே மேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை சேர் பண்றதுக்கு நான் இருக்கேன். திடீர்னு மாறாதீங்கடா, பயமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஏய் நில்லு 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 சொல்றல, மத்தவங்களோட லைன்ல வா. உலகம் முழுக்க பெட்டு கட்டுறாங்கப்பா. வெளிநாட்டுல இருந்து கூட இங்க வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். உனக்கு ஏன்னு தெரியுமா? உனக்காக தான். ஏன்னா இந்த இன்டர்நெட் மூலமா யாரை வச்சு வேண்டாலும் ஃபைட் பண்ணலாம். ஆனா அத நேர்ல வந்து பார்த்து இங்க இருக்கிற ரத்தத்தை ஸ்மெல் பண்ணி, இது எல்லாமே இதோட சுகமே தனிதான். சான் டேரோ தான் இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஹாட்டான இடமா இருக்க போகுது. இந்த இடத்தையே நீ சூப்பரான இடமா ஆக்கிட்ட. என்ன வெக்கப்பட வைக்காத. நீ ஒரு நல்ல நாய் மாதிரி சண்டை போட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகமே உனக்கு கீழே இருக்கும். அவ்வளோ ஏன்
உன் காலுக்கு கீழே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா ஏதாவது பிரச்சனை பண்ண இங்க பாரு, ஒண்ணு மறந்துடாத, உன்னோட சிஸ்டர் ஒன்ன நம்பிதான் இருக்கா. அதனால அவளுக்காகவாவது அங்க போய் சண்டை போடு. இங்க இருக்கிற மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இதுக்கான விலை என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. Ladies and gentlemen, இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எல்லாரும் என் மேல கோபமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. நீங்க என்னதான் வெறுப்பா இருந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தானே, நமக்கு ரத்தம் தான் வேணும். ரத்தம் தான் வேணும். ரத்தம் தான் வேணும். ரத்தம் தான் வேணும். இன்னும் டைம் வரல. ஆனா வந்துரும்ல. சாண்டோ நேத்து நைட் நீ காப்பாத்தினியே, அது நல்ல விஷயம்தான். நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சொல்ற மாதிரி நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சொன்னா என்ன பண்ணுவ? வேணும்னா நான் உன் பிரதரை கோமாக்கு அனுப்பினவன்னு நினைச்சுக்க. அதே நிலைமை தாண்டா உனக்கும். ஒன்னு கேட்கட்டுமா? போப் கிட்ட நீ இருக்குன்னா அவன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்காது. என்ன? எல்லாமே தான். அவன் மோசமானவன். உன்னை அவன் என்ன வேணா பண்ணுவான். ஆனா நீயே உன் மனசு கேட்டு பாரு. என்னது? இதெல்லாம் உனக்கு முக்கியமான. அடுத்தது யாரு? வரட்டாமா? அந்த எரும மாடை அடிச்சு தொங்க விட்டுரு. நீ பின்விளைவு என்ன ஆகுங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு நீ தோக்க தான் போற. உன் மேலதான் நான் பெட் கட்டி இருக்கேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா போப் கிட்ட எந்த எதுவும் இல்ல. ஆனா உன்னை நொறுக்கணுங்கிறது எனக்கு ஆசையா இருக்கு. உன்னை கிழிச்சு எறிய போறேன். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். கடவுளே ஜாக்! எழுந்திரு ஜாக்! நீ ஒரு உதவாக்கற. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏச்சி சண்டை போடு. அவனை விடாத. அப்படிதான். அடி அடி அடி. அவ்வளவுதான்டா. இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, இந்த பாட்டி வேண்டாம். வேண்டான்னு சொன்னல. அவனை கிழிச்சு எரிஞ்சிரு.
கேம்பலுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்னு சில பேர் இருக்காங்க போல இருக்கே. வெல், அவங்க சந்தோஷப்படணும். ஏன்னா இன்னைக்கு நைட்டு இதோடலாம் முடியல. ஜாக் கேம்பல் நம்ம கவுண்ட்லெட்லயே ரொம்ப மோசமான ஒருத்தரோட தான் இப்ப அவரு மோத போறாரு. உங்க பந்தயங்களை கட்டுங்க. என்ன ஐசையா, இதுல எந்த அளவுக்கு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அங்க வெளியே இருக்கிற மொத்த கிரௌடுமே உனக்கு எதிராக தான் பெட் பண்றாங்க. அத குடிங்க. சோ இப்ப என்ன பண்றேன்னா, என்னோட சமத்து நாய்க்குட்டியா இந்த மெடிசன்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்க போய் நான் யார் நாயும் இல்ல, போப். சில சமயம் நாமளே களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா இறங்கித்தான் ஆகணும். இதை பர்சனலா எடுத்துக்காத. என்ன எலவா இருந்தாலும் இப்ப நம்ம மோதி தான் ஆகணும். நான் போட மோதணும். சப்போர்ட் பண்ண. என்னால அது முடியாது கேம்பல். நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். கமா, நீ யாருன்னு அவனுக்கு காட்டு. அங்க பாத்தியா, இதுதான் உனக்கு வேணுமா? உன் கைய மேல தூக்கு. நான் அப்படி பண்ண மாட்டேன். கையை தூக்கு. அந்த பொண்ணை போய் பிடி. என்ன சார் சொன்னீங்க? அந்த பொண்ணுடா, ஒரு பொண்ணை புடிச்சு வச்சிருக்கோம்ல, அவளை போய் கூட்டிக்கிட்டு வா. எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லணுமா உனக்கு? போய் கூட்டிக்கிட்டு வா. வந்து சண்டை போடு. இங்க பாரு, அவன் நம்மளை கொல்லணும் தான் எதிர்பார்க்கறான். இல்ல, சார என்னத்துக்கு? அதான் அவங்க சண்டை போடுறாங்கல்ல. இல்ல, அது மட்டும் எனக்கு பத்தாது. எல்லாருக்கும் ரத்தம் தான் வேணும். அதனால நான் அவங்களுக்கு காட்டாம விட மாட்டேன். அவனை அங்கேயே கொண்டுடு. எழுந்திருக்காத. உன்னோட ஃப்ரெண்ட் சாராக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஹோப் அவளை கொல்ல போறா. நீ போய் அவளை காப்பாத்து. அவ கீழே தான் இருக்கா. கேம்பல், அவன் உன்னை கொல்ல போறா. சேர்ந்து சண்டை போடு. வா, வந்து சண்டை போடு. ஆனா என்னால அது முடியாது. நாம ஒன்னும் நாய்ங்க இல்ல. என்னடா அது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ, அப்போ சண்டை போட மாட்டாங்களா? அப்ப என் படத்தை திரும்பி கொடு. இருடா வர. ஏஹே, அந்த பொண்ணை நீ அப்படியே விட்டுறான்ப்பா. அப்படியா? நான் விடலனா நீ என்ன பண்ணுவ?
சரி யோசிச்சு முடிவெடு. எப்படி அடிக்க பல நாளா சார். உன்னை காப்பாத்தா தான் வந்தேன். யார் நீ? நான் ஜார்ஜ், ஜாக்கோட ஃப்ரெண்டு. வா போலாம். அங்கே இரு கேம்பல். அவனை பிடிங்க. ஓப் எங்க இருக்க? எங்க இருக்க? நீ என்னோட சாம்பியனா இருந்தீங்கடா. நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தனே. ஆனா அதுக்கு கைமாறா நீ இப்படிதான் இருப்பியா? நீயும் வந்துட்டியா ஹீரோ? இப்பதான் கேமே ஆரம்பிக்குது. சத்தலா இருக்க போது பாரு. கமான் கமான் கமான், அப்படிதான் விடாத. ஓ அற்புதம், அட்டகாசம். சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டல. கமான், நீயும் கூட சீக்கிரம். அற்புதம். நான் உன்ன மாதிரி இது வரைக்கும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பாப். ரத்த வெறி பிடிச்சவனுங்களுக்கு கடைசியில உன்னோட கதிதான். என்னதான் பேராசப்பட்டாலும் அதுக்கு இதுதான் முடிவு. ஒன்னும் ஆகலையே. யா, மோசமா இருக்க. எல்லாமே இதுலதான் இருந்துச்சு. நான் ரீபூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகல. சரி, அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. கேம்பல் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு போலீஸ். நானும் ஒரு போலீஸ் தாயா. வா முதல்ல. கடவுளே ஜாக், சொல்றல. வா நம்ம முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். எனக்கு ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. சொல்றல. வந்ததுல இருந்து தின்னுகிட்டே இருக்கே, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா? இந்த வரேன். திரும்பவும் அவர்தான் ஹீரோன்னு இங்க வந்து காட்டிட்டு இருக்காரு போல. எனக்கு பிறக்க போற பையனுக்கோ பொண்ணுக்கோ அவன் பேர் வைக்காம இருந்தா சரி. சரிதான். ஓ, அவ வெளியே வரா. இப்பயா? ஆமா, இப்பவே தான். குழந்தை வருது, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன கார்? ஏதாவது எடுங்க. ஜார்ஜ் கார்ல போங்க. ஏய், என் கார்ல பிரேக் பிடிக்கல. வாயை முடிட்டு வரியா? சரி வரேன். வண்டியை நான் தான் பேசுனது போதும், ஓட்டுவேன். வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா ஏறு. பாத்து உட்காரு. நாங்க பின்னாடியே வரோம். ஹே, இதையும் எடுத்துக்க. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நாங்க பின்னாடி வரோம். ஓகே, வாங்க.
உனக்கு தெரியுமா என்ன? இப்போதான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு.